பிரேமா H4EAD பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த EADயும் தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களா பிரேமா H4EADயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது H1 காட்டிலும்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், நான் எப்பயுமே வந்து ஒரு சதுரங்க போட்டியை வந்து நீ ஒரு ஓமையாக எடுத்துக்கிட்டா, சதுரங்க போட்டியில் அந்த கிங்கு தான் வந்து H1B ஒவ்வொரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். அதில் உள்ள ராணி தான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் H4EAD. இங்கேருந்து அங்கே போகலாம் எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்கலாம். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து H4EADயில் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக போகுது. இந்த நேரங்களில் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. இவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமாங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ H4EAD. ஸோ இதை வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒருவேளை தூக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நீங்க சொல்லியிருந்தீங்களா H4EAD வந்து 2015க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதுன்னு, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு. கரெக்ட். ஸோ H1B இருந்த காலங்களில் H4EAD இல்லை. H1B H4 அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. 2014 பராக் ஒபாமா கவர்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வராங்க, H4EAD. H4ல உள்ள ஸ்பவுஸ் வந்து EAD தரும். அதை கொண்டு அவங்க வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வந்து அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதில் சொல்கிறாங்க I-140 பண்ணவங்களுக்குலாம் H4EADன்னு 2015 தான், நீ சொன்ன கரெக்டாக 2015 தான் அதை அமல்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஒரு 10 வருடம் ஆகிறது H4EAD வந்து. அதற்கு முன்பு H4EAD கிடையாது. H4EAD வாங்குறதுக்கு வந்து I-140 அப்ரூவ் ஆயிருக்கணும்ல. கண்டிப்பாக. ஸோ L1 L2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் L2ல இப்போ லேட்டஸ்ட் ரூல் எல்லாருக்குமே தெரியும். L2ல நீங்கள் I-94 வேலிடாக இருந்தாலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் தேவையே கிடையாது. இது வந்து L விசாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் H விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் H4ல EAD வாங்கணும்னா I-140 பண்ணணும். அதனால தான் நான் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு I-140 பண்ணிடுங்க. என் நண்பன் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவன் சொன்ன விஷயம் அதுதான். மச்சான், நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரில. ஸோ ஒரு 2-3 வருஷம் வந்துட்டு போகிறது தான். I-140லாம் வந்து பண்ணுற விருப்பம் இல்லைன்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். தயவு செஞ்சு நீ அதை மட்டும் யோசிக்காத. நீ வந்து எவ்வளோ நாள் இருப்பேன், இப்போ அடுத்த வருஷம் போயிடுமா, 6 வருஷம் H1Bயில் இருந்து நான் கிளம்பிடுவேணும், அப்போல்லாம் யோசிக்காத. எம்ப்ளாயரே பண்ணுறேன்னு சொல்லும் போதே பண்ணி வச்சுடு. அதுக்கப்புறம் வந்து நீ அதை யூஸ் பண்ணலன்னா விடு, நீ போகிறதுனால போ அப்படின்னு. உண்மையாக சொன்னால் அந்த 6 வருடங்களுக்கு மேலாக அந்த நண்பன் இருக்கிறாங்க. அன்றைக்கி அந்த I-140 பண்ணது பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, தயவு செஞ்சு I-140 பண்ணிடுங்க. அது உங்களே H1Bயில் இருக்கும்போது 6 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபுக்கு H4EAD வாங்க கொடுக்கறது மூலயமா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாங்க, கடைசி 2 வருஷத்தில் பண்ணலாம், கடைசி 3 வருஷத்தில் பண்ணலாம், வெயிட் பண்ணாங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ H4EAD உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க மக்களே. இல்லை நாங்கள் எம்ப்ளாயர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு I-140 ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. முன்னாடியே பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதை வந்து இக்னோர் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி I-140 அப்ரூவ் ஆகிருக்கணும் H4EAD கிடைக்கிறதுக்கு. பிரேமா, அட்டார்னி வீடியோவில் சொல்லியிருந்தாங்கல்ல, H4EADயில் வந்து நிறைய வந்து பயன்படுத்துறது வந்து பெண்கள் தானே. கரெக்ட். ஸோ அது உண்மை தான். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த H4 விசாவில் டிபெண்டன்ட் விசாவில் இருக்குது பெண்களாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதான் H4EAD வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ வீட்டிலே இருந்துடாமல் அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்குறது, அது எதுவாக கூட இருக்கலாம் இல்லையா. அவங்க கையில் வந்து EAD இருக்கும்போது ஒரு ஷாப்பில் போய் வேலை பார்க்கலாம். ஐடி தான் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. வீட்டிலேருந்தே சமைச்சு ஒரு LLC வந்து ரன் பண்ணலாம், பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து H4EAD வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அது பெரும்பாலான மக்கள் உபயோகப்படுத்துறது பெண்களாக தான் இருக்காங்க. நம்ம பெனிஃபிட்ஸ்னு சொல்லும் போது ஐடியில் மட்டும் இல்லை பிரேமா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறாங்க, ஷாப்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக. எப்போ பார்த்தாலும் ஐடிலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா. நம்ம வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அது இதுவாக கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து மேசிஸ், கோல்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. காஸ்கோவில் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேரை பார்த்துருக்கோம். இல்லை ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே தேவை H4EAD. அந்த EAD கார்டு இருக்கும்போது அவங்க தாராளமாக வந்து எந்த எம்ப்ளாயர் வேணாலும் உங்களை எடுத்துப்பாங்க. இங்கே வந்து USA பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து ஜாப் டேட்டா பார்க்குறோம், சரியில்லை செஷன் சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போனாலுமே வந்து ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுற ஒரு நாடாக தான் இருந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பிலீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக EAD வந்து வாங்கிங்க. ஸோ ஐடி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஜாப்ஸ் பார்க்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். ஏன்னா உங்களுக்கு அங்கே LCAவோ ஜாப் ஆஃபர் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது.
ரைட். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு போய் ஒரு கடையில் வேலை பார்க்கலாம், இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பிரேமா? எல்எல்சி வேணும்ல. கரெக்ட். நான் வந்து எப்பயுமே சொல்கிறது, வீட்டிலேயே சமைச்சு கொடுக்குறேன் அந்த மாதிரி இஏடி கார்டை வச்சு சொன்னாலும் அது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள், ஒரு எல்எல்சி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் பேரில் H4 EADல இருக்கும்போது உங்கள் பேரில் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதையும் இக்னோர் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அது பல விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு விவாதம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல தமிழ் சமூகத்துக்கிட்ட. இது கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே H4 EADல இருக்கும்போது ஒரு எல்எல்சி கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வந்து சும்மா சமைச்சு கொடுக்காம அந்த மாதிரி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும். அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புது கதவையும் திறக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சமைச்சு கொடுக்குறதுலாம் அப்படி தான் பிரேமா கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்கல்ல. ரைட், கரெக்ட். ஏன்னா வந்து சமைச்சு கொடுக்கும்போது அவங்க சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்டை தான், ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதிமுறை இருக்குது. நீங்கள் வந்து அந்த சமையலை வந்து எவ்வளோ சூடாக கொடுக்கணுமா, இல்லை அந்த சூடான சமையலை எப்படி பேக் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஃபீஸாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்கள்ட்ட பேசுகிற வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அப்போலாம் வந்து அவங்க ஷேர் பண்ணு. ஸோ அதே விதிமுறை நீங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்கும்போதும் வந்து இருக்குது. அதனால் எங்கேயாவது தவறு நடந்துடும் போது அது பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் ஒரு எல்எல்சி கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன ரூல் இருக்குது, என்னென்ன ஸ்டேட் லாஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பெருந்துணையாக இருக்கிறது H4 EAD என்னை பொறுத்த வரைக்கும். பிரேமா, இப்போ H4 EADல இருக்க பெரிய பிரச்சனையே வந்து முன்னாடி வந்து 540 days எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 180 days தான் கொடுக்குறாங்கல்ல. கரெக்ட். அதை வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் வந்து முன்னாடி 540 நாட்கள் கொடுத்தாங்க. இப்போ வந்து வெறும் 180 நாட்கள் தான். அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் சரியான நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனை ஃபைல் பண்ணுங்க. நீங்கள் இந்த இடத்துல நம்ம நிறைய மக்கள் வந்து இக்னோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து லாஸ்ட் நேரத்தில் பண்ணிக்கலாம்னு விட்டுறாங்க. தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு உள்ளாக 6 மாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஈவன் அட்டார்னி சொல்லலாம், நீங்கள் ஈவன் 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அட்டார்னிட்ட வந்து உங்களோட எம்ப்ளாயரோட அட்டார்னிட்ட நீங்கள் கேட்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரியான நேரத்தில் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது 6 மாதத்துக்குள்ளாக நிறைய அப்ரூவல் ஆகிடுது. நம்ம முன்னாடி பார்த்தா அது பண்டிலாக போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வித்தவுட் பண்டிலும் கொஞ்சம் 6 மாதத்துக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி இல்லைனா கூட நிறைய வழிமுறைகள் நம்ம வீடியோலையும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒருவேளை H1B அப்ரூவ் ஆகும்போது உங்களோட H4 வந்து I-94 வேலிடாக இருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ரீவேலிடேஷன் ரூலை யூஸ் பண்ணி கனடா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது H1Bயோட அப்ரூவல் வச்சு உங்கள் I-94 எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இந்த ரூல் வந்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம தனி வீடியோவும் போட்டிருக்கோம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி சரியான நேரத்தில் வந்து H1B எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து H4 EADயும் போடுறது. இது சொல்லுங்களேன், H4 EAD தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ட்ரம்ப் கவர்மெண்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் போன வாட்டி அவங்களோட பீரியடில் அதை பண்ணல? போன வாட்டி பண்ணாங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 2021 வந்து அவங்க முடியும் போது வந்து பண்ணாங்க. 2020 முடியும் போது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த வீடியோவும் பார்த்துருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் வந்து கிளம்பி போகிற கடைசி நேரத்தில் நிறைய சைன் பண்ணாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிவ்யூ வந்து இதை கருத்து கேட்புக்காக விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பைடன் கவர்மெண்ட் அதை ரிமூவ் பண்ணாங்க. அதில் சொல்லியிருந்தது H4 ஸ்பௌசஸை வேலை செய்யலாங்கிற அந்த கிளாஸ்லேருந்து தூக்குறதுக்கான அந்த ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அது ரிவ்யூவில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீக்கினாங்க. அது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ போன ட்ரம்ப் கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் தான் வந்து ட்ரை பண்ணாங்க. சேவ் ஜாப்ஸ் யூஎஸ்ஏங்கிற அமைப்பு வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. எல்லா முறையும் கோர்ட்டு வந்து இல்லை இதை நீக்க முடியாது, கோர்ட்டு வழியாக நீக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து பலவித முறைகளில் வந்து பண்ணலாம். என்ன மாதிரி வேஸ்லலாம் இதை பண்ண முடியும் அவங்களால வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடும்போது வந்து பல நேரங்களில் வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. இல்லைனா வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்து அதாவது இது எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான். ஏன்னா ஒபாமா கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு ஃபைனல் ரூலாக கொண்டு வந்து 60 நாள் மக்களோட கருத்து கேட்புக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அமல்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்து 60 நாள் கருத்து கேட்புக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அமல்படுத்தலாம். அந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து வழி இருக்குது. ஒரு லாவாகவே பாஸ் பண்ணிடுறது. ஏன்னா யாருமே வந்து திரும்ப வரும்போது ஒரு ரூலாக போடாமல் திரும்ப லாவாக போட்டு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி இரு அவைகளையும் பாஸ் பண்ணி அதை லாவாக மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி 3 விதமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ரூலாக கொண்டு வரதுக்கும் ஒரு லாவாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போஸ் அது கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து உடனே ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. கண்டிப்பாக வந்து லாவா பாஸ் பண்ணால் அது வந்து மிகப்பெரிய ஒரு இரு அவைகளும் போயிட்டு அதில் பாஸ் பண்ணிட்டு ஈவன் வந்து ஃபிலிபஸ்டர் இருந்துச்சுன்னா உனக்கு 60 ஓட்ஸ் வேணும், இவங்களுக்கு வந்து 7 ஓட்டாவது டெமோக்ராட்ஸ் சேர்ந்து வேணும். அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். ஸோ லாவா பாஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது, அதையும் ஒதுக்கலாம். இந்த ரூலாக பாஸ் பண்ணுறது
செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கும்போது அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் அது இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். ட்ரம்ப் கவர்மெண்ட் அது நீக்கிடுவாங்களோ அப்படின்னு இன்றைக்கி இருக்குது இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து நம்ம சொல்கிறது. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது அது உங்கள் உடலுக்குமே உங்கள் குடும்பத்துக்குமே நல்லா கிடையாது. ஸோ கூலாக இருங்க. வந்து நான் நிறைய நேரங்கள் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நான் வந்து ஹவு டு நேம் இட் டூ எனிதிங் இசை அரசர் இளையராஜா அவர்களோடது வந்து கேட்பேன். வீடு படத்துலையுமே அந்த இது வரும். சான்ஸே இல்லை, கேட்டு பாருங்கள். ஸோ உங்களை மறந்து உங்களை வந்து வேறு ஒரு யூனிவர்ஸில் வந்து உங்களை மிதக்க வைக்கும் அந்த ஒரு இசை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. எக்ஸாக்டாக நம்ம எப்போ எந்த ரூல் வந்தாலும் நம்ம உடனே வந்து சேனல் வந்து நம்ம போட்டுடலாம். நான் இந்த வீடியோ மூலியமாக வர விஷயம் என்னென்னா வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடாதீங்க. as soon as possible I-140 பண்ணி அப்ரூவ் வாங்கிடுங்க. அதை யூஸ் பண்ணி H4EAD வாங்கிடுங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுதான் நம்ம இந்த வீடியோவால் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா H4EAD நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராஜா கிடையாது, செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ராணி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.